ஜோதிகாவுக்கு பதிலாக அசின், விஜய் விருப்பம். பிறகு விஜயின் அன்பு தம்பியாகிவிட்டார் அட்லி. இருவருக்கும் முன்பே விஜயிடம் கதை சொல்லி அவரது குட் புக்கில் இருந்த இயக்குநர்களை கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு மீண்டும் அட்லிக்கு ஆதரவு தந்திருக்கிறார் விஜய். கதையும் திரைக்கதையும் செய்த மேஜிக் அது என்றால் அட்லி விஜயிடம் காட்டும் அன்புதான் இந்த ஓவர்டேக்கு காரணம். இந்த நிலையில்தான் திருப்பதி லட்டு சைஸுக்கு ஒரு திருஷ்டி பொட்டை வைத்து விட்டது ஒரு சின்ன தடங்கல். நாளைக்கு காலையில் ஷூட்டிங் என்றால் அதற்கு முதல் நாள் இரவு அட்லியை அழைத்து இப்படத்தில் நான் நடிக்கல சாரி என்று கூறிவிட்டார் ஜோதிகா. இந்த திடுதிப்பு முடிவு ஜோதிகா மாதிரி சினிமாவில் அனுபவம் பெற்ற ஒரு நடிகையிடமிருந்து வருவதால் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளான அட்லி என்னென்னவோ சமாதானம் பேசியும் எதுவும் எடுபடவில்லை. படு அப்செட். அந்த நேரத்தில் ஆறுதலாக பேசிய விஜய், ஒன்று பண்ணுங்க, மும்பையில் செட்டில் ஆகிவிட்ட அசினுக்கு ஃபோன் அடிங்க, என் படத்தை நடிக்க அவங்களும் இஷ்டப்படுவாங்க என்று கூறினாராம். அசினை தொடர்பு கொண்டிருக்கிறார் அட்லி. இன்றைய தேதியில் இந்தியாவின் மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவருக்கு மனைவியாகிவிட்ட அசின் அட்லியின் அழைப்பை நிராகரிக்க முடியாமல் தவித்தாராம். இருந்தாலும் நான் நடிக்கிறதை விட்டுட்டேன், இந்த படத்தில் பங்கு பெறாமல் போனதற்கு விஜயிடம் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க என்றாராம் பக்குவமாக. அதற்கப்புறம்தான் நித்யா மேனன் ஆபத்திற்கு கை கொடுத்திருக்கிறார்.